இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பல கை கொடுங்க, வாழ்த்துக்கள். இந்த தேவகியவே எதிர்த்து பேசுறாளா? உன் அக்கா இன்னும் எத்தனை நாள் இங்க வாழ்ந்துட முடியும்னு பாக்குறேன். கூடிய சீக்கிரமே அவளை வாழா வெட்டியா உன் வீட்டுக்கு அனுப்புறேனா இல்லையான்னு பாருடி. என்னாச்சு? பார்த்தா தானே தெரியும். என்ன மெக்கானிக் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா? வண்டியில பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. பெட்ரோல் போட்டாதான் வண்டி நகரும். உன்னை நம்பி வந்தம் பாரு, என்ன சொல்லணும்? ஏய், நீ என்ன நேரமும் வண்டியில தானே சுத்திக்கிட்டு இருக்க. இதுல பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டியா? வண்டி ஏற்கனவே ரிசர்வ்ல தான் இருந்துச்சு. உனக்கு பணத்தை ரெடி பண்றதுக்கு அவசரமா ஓடிட்டு இருந்தனால பெட்ரோல் போடுறதுக்கு டைம் இல்லை. என்ன பண்றது? இந்த பாரு, நியாயமா பார்த்தா இதெல்லாம் என்னோட தப்பு கிடையாது, உன் தப்பு தான். இந்த பாரு, என்கிட்ட இந்த குரலை வசத்துற வேலை எல்லாம் வச்சுக்காத. அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய் ஏய், ஒரு நேரம் அமைதியாரு. வர்றவங்கிட்ட பெட்ரோல் பங்க் எங்க இருக்குன்னு கேட்கணும். ஒரு நிமிஷம். என்ன தம்பி? ஆனா பக்கத்துல ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்காங்க? இந்த பக்கமா பெட்ரோல் பங்க் எதுவும் இல்லையே தம்பி. அப்போ எவ்வளவு தூரம் போகணும்? இப்படியே நேரா போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. ஆனா என்னப்பா? பெட்ரோல் பங்க் வரைக்கும் கொஞ்சம் டோ பண்ண முடியுமா? எனக்கு அவசரமா வேலை இருக்குப்பா. தப்பா இருக்காதுப்பா. போயிட்டு நான் வரவா? இன்னும் 2 கிலோமீட்டர். எனக்கு காது இருக்கு. அவர் சொன்னது எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. கேட்டுச்சு இல்ல? அப்புறம் எதுக்கு நின்னுட்டு இருக்க? நடைய கட்டு. ஹலோ, வரலையா? எது? நடந்து வரணுமா? அது இந்த கொளுத்துற வெயில்ல என்ன 2 கிலோமீட்டர் நடக்க சொல்றியா? இந்த வண்டியை தள்ளி கஷ்டப்பட போறது நானு, சும்மா கூட நடந்து வர்றதுக்கு? ஹலோ, உனக்கு வலிக்குதோ? அதுக்கு நான் என் வீட்டுக்கு ஆட்டோல போயிருப்பேன். நீ தானே பைக்ல கூட்டிட்டு வந்த. இப்போ நான் வண்டியில ஏறி உட்கார, என்ன சேர்த்து தள்ளிட்டு போ. ஏய், என்ன விளையாடுறியா? இன்னும் 2 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு. ஒழுங்கா நடந்து வா. ஒரே நேரத்துல 10 பேரை அடிக்கிற அளவுக்கு பெரிய பலசாலின்னு வெளியில சொல்லிட்டு தெரியற. என்ன உட்கார வச்சுட்டு தள்ளிட்டு போக முடியாதா? அப்ப வெளியில குடுக்கற பில்டப் எல்லாம் 10 பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாத வெட்டி பண்டா, அப்படிதானே? நான் விட்டா ரொம்ப பேசிட்டு போற. ஆமா, நீ என்ன ஒரு 30 கிலோ இருப்பியா? அதெல்லாம் எனக்கு சப்பா மேட்ரு. லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணுவேன். நீ இன்னும் இந்த கருணாவோட விஸ்வரூபத்தை பார்க்கலையே, இனிமே பாப்ப. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீயும் இந்த இந்துவோட சித்து விளையாட்ட பாக்குதானே போற? யாரு? நான் உட்காந்துட்டேன், நீ தள்ளிட்டு போ. நம்மளை பத்தி உனக்கு இன்னும் தெரியல, தெரிய வைக்கிறேன். என்னடா? என்ன வேணும்? அண்ணே, எனக்கு சம்பளம் கொடுங்க அண்ணே. வேலை பார்த்ததுக்கு சம்பளமா? ஏண்டா
அண்ணா நான் அடிக்காதீங்கண்ணா. அண்ணா நான் தெரியாம உன்னை கேட்டுட்டேண்ணே. என் கூட கடையில வேலைக்கு வச்சுக்கிட்டு 3 வேளை சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். இதுல நீ கடையில வேலை பார்த்ததுக்கு சம்பளம் வேற கேட்பியா? அண்ணா, என்ன அடிக்காதீங்க அனாத அண்ணா. நாயே, ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு. அட டேய், சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிற? யாரும் இல்லாத அனாத பையனை நினைச்சு கை வச்சுட்டேன் தம்பி. ஓ, கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா விட்டுருங்க இப்படிதான் போட்டு அடிப்பியா? தம்பி, என்ன மன்னிச்சிருங்க தம்பி. ஒழுங்கு மரியாதையா அந்த பையனுக்கு கொடுக்க வேண்டிய காசு எடுத்து வை. சரிங்க தம்பி. இவர், நான் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பையன் மேல கை வச்சேன்னு தெரிஞ்சது. அப்படிலாம் எதுவும் நடக்காது தம்பி. பணத்தை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. டேய் தம்பி, உன் வீடு எங்கடா இருக்கு? அவரை சொன்ன மாதிரி நான் ஒரு அண்ணாத பையனை, எனக்கு ஒன்றும் யாரும் இல்லை. நான் ரோட்டோரமா தங்கி இருக்கேன். இந்த கடையில வேலை செஞ்சு கிடைக்கிற வச்சு நான் சாப்பிடுவேன். சரி நான் வரேன்னு. நான் ஒரு அண்ணாத பையனை, எனக்கு ஒன்றும் யாரும் இல்லை. என்னடா பசிக்குதா? ம், காசு வச்சிருக்கியா? ம்ஹும். போடா, காலங்காத்தால வந்துட்டான் கழுத்து இருக்கு அனாத பையன். என்னடா முறைக்கிற? போடா, போ. வந்துட்டானுங்க. என்னடா முறைக்கிற? போடா. வரவும் போறவனுக்குலாம் ஆக்கி போறதுக்கு நான் என்ன அனாத ஆசிரமா வச்சிருக்கேன்? வந்துட்டானுங்க.